மத்திய அரசு திட்டங்களை குறை சொல்வதற்காகவும் தனது மகன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்குவதற்காகவுமே ஸ்டாலின் முதலமைச்சராக பதவி வைத்து வருகிறார் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கடமலைக்குண்டு கிராமத்தில் நடைபெற்ற அதிமுக பிரமுகரின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அதாவது 4.25 வருஷம் ஆச்சு. மத்திய அரசு எந்த திட்டம் சொன்னாலும் சரி, எந்த திட்டம் அறிவித்தாலும் சரி, உடனடியாக எதிர்த்து பேச வேண்டியதுதான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய வேலையை தவிர இன்னும் ஒரு வேலை அவருடைய மகன் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவாங்க. இதை தவிர தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஏதாவது செய்தாரா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்த்தே இவங்க மட்டும் பேரில் மாற்றி மாற்றி வைப்பாங்க. இப்போ என்ன பேர் மக்கள் தானே வச்சிருக்கிறாங்க. லோக்னா என்ன மக்கள், இதில் என்ன குறைபாடு கண்டுபிடிக்க முடியும்?